நெல்லை கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு பேர் வந்து இடி சாம்பார். அந்த திருநெல்வேலியில் இந்த இடி சாம்பார் நல்லா செய்வோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ பாரு சாதா சாம்பாரே செஞ்சு போர் அடித்தா ஒரு நாளைக்கு இப்படி செய்யலாம். இந்த உலக்குக்கு இது வந்து 100 கிராம்ஸு, இது 150 கிராம்ஸு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு இந்த குக்கரில் தண்ணி இந்த டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். 150 கிராம் துவரம்பருப்புக்கு இதை நல்லா கழுவிட்டு 2 தண்ணியில் கழுவிட்டு இது கூட வந்து ஒரு 5 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 6-7 வெங்காயம், ஒரு சின்ன பெருங்காயத்துண்டு, அப்புறம் வந்து இந்த கருவேப்பிலை 2 உருவி போடுவேன் எப்பவும், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுவேன். அதுக்கப்புறம் இந்த தக்காளி கொஞ்சம் ஆடாக இருக்கிறதுனால இந்த தக்காளியை 2 கட் பண்ணி இந்த பருப்பு கூட வேக போட்டுக்கணும். சரிங்களா? இது அப்புறமா பார்ப்போம். இப்போ அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு என்னென்ன ஜாமான் தேவைன்னு பார்த்துக்குருவோம். முதலாவது வந்து மிளகாய் வத்தல், ஒரு 150 கிராம் துவரம்பருப்புக்கு எவ்வளவோ அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் நல்லா சாப்பிட்லாம். இதுக்கு ஒரு 3 சாதாரண மிளகாய் வத்தல், 2 காஷ்மீரி வத்தல். ஏன் நான் இதை போடுறேன்னா கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும், அதுக்காக போடுறேன். அப்புறம் வந்து கொத்தமல்லி இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து கரெக்டாக 1 ஸ்பூன் கொத்தமல்லி, இது வந்து 1 டீஸ்பூன் தான் வரும். அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், அதுலேயும் பாதி வெந்தயம். சரிங்களா? அப்புறம் வந்து இதுக்கு இந்த கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அரிசி. நீங்கள் சாப்பிட்ற அரிசி எதானாலும் ஓகே தான், அதை போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கருவேப்பிலை 2 கருவேப்பிலை போடணும். அதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். வறுக்கும்போது நம்ம போடணும். இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணின அப்புறம் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த தேங்காய் பூ வந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டால் போதும். 2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 3-3.5 டீஸ்பூன். சரிங்களா? இப்போ நான் வறுக்கும்போது நான் காட்டுறேன், ஒரு நிமிஷம். இப்போ இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிடுவோம். ஒரு வாணலி அடுப்பில் வைக்கிறேன், கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு வாணலி அடுப்பில் வைக்கிறேன். வாணலி ஹீட் ஆன உடனே முதல்ல வந்து இந்த மல்லியை போடுறேன். தனித்தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் வந்து இந்த ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகமும், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் போடுறேன். உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், மிளகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கண்டிப்பாக மிளகு, 1/4 டீஸ்பூனே போதும், 1/2 டீஸ்பூன் தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 1/4 டீஸ்பூனுக்கு அரிசியும், ஒரு 1/2 டீஸ்பூன் இந்த கடலைப்பருப்பு, இந்த 2ஐயும் நான் போடுறேன். போட்டுட்டு இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் நல்லா வறுபட்ட பிறகு நம்ம மிளகாய் வத்தலை போட்டு வறுக்கலாம். இப்போ நம்ம போட்ட ஜாமான்லாம் வறுபட்டுட்டு நல்லா வாசம் வந்துச்சு. இப்போ அந்த வத்தலை போட்டுக்கணும். தீயை வந்து சிம்மில் வச்சுக்காங்க. அதையும் வச்சுக்கிட்டு அது கூட இந்த 2 கருவேப்பிலை கொத்து, 2 இனுக்கு, அதையும் போட்டுக்காங்க. போட்டு வறுத்த அப்புறம் தேங்காய் பூ சொன்னேன்ல, அதையும் போட்டுக்கணும். சரிங்களா? வறுக்கட்டும். நல்லா வாசம் வரும் பாருங்க. தீயை சிம்மில் வச்சுக்காங்க. இனிமே இந்த கருவேப்பிலையும் வத்தலும் வறுபடணும். அதோடு சேர்த்து இந்த தேங்காய் பூவையும் இப்போ போட்டு வறுக்கிறேன். இந்த கருவேப்பிலை கொஞ்சம் பொரியணும். சரி, ஓரளவு பொரிஞ்சிட்டு இப்போ வந்து இந்த தேங்காய் பூ இதோடையும் சேர்த்து போட்டு வறுத்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் போதும். இதையும் போட்டு அதோடு சேர்த்து வறுத்துடலாம். இப்போ கிட்டத்தட்ட நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதங்கினோம்னா போதும். தேங்காய்லாம் ஒரு நல்ல ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு இந்த பச்சை ஸ்மெல்லு போனால் போதும். இது கொஞ்சம் அப்படியே சிம்மில் வைக்கிறேன். இதுக்கிடையில் வந்து பருப்பை வேக வச்சுக்கிடுவோம். இதை ஆன் பண்ணுறேன். ஒரு குக்கரில் தண்ணி சொன்னேன்ல, இந்த 2.5 டம்ளர் தண்ணி விட்டு இது வச்சுருக்கேன். இதை ஆன் பண்ணியாச்சு.
அதில் வந்து இந்த பருப்பை வேக போடுறேன். ஏற்கனவே சொன்னேன்ல 150 கிராம் பருப்பு நல்லா கழுவி 2 தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன். அதை வேக போடுறேன். அது கூட என்னெல்லாம் போடணும்னு பார்க்குறேன். தக்காளி 2 தக்காளி சொன்னேன். அந்த தக்காளியை சும்மா 2ஆக கட் பண்ணி போடுங்க. அப்புறமா இந்த ஒரு கருவேப்பிலை ஒரு கொத்து போடுறேன். அப்புறம் வந்து இந்த கருவேப்பிலை போட்டிங்கன்னா ஒரு நல்ல மனம் கிடைக்கும். அப்புறம் ஒரு 4 வெள்ளைப்பூடு அரிசி, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், அப்புறம் ஒரு 5 வெங்காயம், சின்ன வெங்காயம். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் போடணும், போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மசாலா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா வந்து அதை நான் சிம்மில் வச்சுருக்கேன். அது பாட்டில் வதங்கட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இவ்வளோதான் இது கூட போட வேண்டியது. கொஞ்சம் வந்து எண்ணெய், அது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டோம்னா பொங்காது. கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ அதை மூடி வச்சுட்டா அது பாட்டில் அது வந்து விட்டுருக்கோம். வெயிட் போட்டோம்னா இப்போ இது வந்து வறுபட்டுட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆஃப் பண்ணிடுறேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணணும். தண்ணியே விடக்கூடாது, ட்ரை பவுடர் பண்ணணும். ட்ரையாக பவுடர் பண்ணணும், சரிங்களா? இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கிடையில் இந்த சாம்பாருக்கு வேண்டிய காய் பாருங்கள். வந்து நான் சிம்பிளாக தான் நான் வந்து காய் வீட்டில் இருக்கிற காயை வச்சே செய்யலான் இருக்கேன். இதில் ஒரு முருங்கைக்காய், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக அவரைக்காய் இருந்துச்சு. அவரைக்காய் வந்து மீதி யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருந்த ஒரு 4-5 அவரைக்காய் இருந்துச்சு. இதை மட்டும் போட்டு சாம்பாருக்கு நான் காய் போட்டு வைக்க போகிறேன், சரிங்களா? இப்போ வந்து இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வரேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் காய் வேக போட்டுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இது பாத்திரம் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இதை மசாலா பொருட்களை எடுத்து வறுத்தோம் இல்லையா, அதை நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை மூடி இங்கே வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து தண்ணி இதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி போட்டு நல்லா சுட்டுட்டு, நான் சொன்னேன் இல்லையா முருங்கைக்காயும் அவரைக்காயும் சாம்பாருக்கு கழுவி வச்சுருக்கேன். என்னோட கழுவி போடுறேன். இதில் வந்து நான் எங்கள் வீட்டில் இருக்கிற காயாக போடுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட கத்திரிக்காய், வேறு என்ன காய் இருந்தாலும் பூசணிக்காய், அப்புறம் வந்து வேறு என்ன சாம்பாருக்கு போடுற காய் எல்லாமே போட்டுக்கலாம். கேரட், இது கூட கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஏற்கனவே நம்ம பருப்பு வேக போடும்போது சின்ன வெங்காயம் போட்டுப்போம். இப்போ ஒரு வெள்ளாரி வெங்காயத்தில் பாதி வெங்காயம் கட் பண்ணி போடுறேன். இதுக்கு வந்து புளி பாருங்கள் ஊற வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த காய்க்கு கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு வேக வைப்போம். காய் நல்லா வெந்த பிறகுனா அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுட்ரு போடுவோம். இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு போடுறேன். 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ அந்த காய் வேகிற வரைக்கும் மூடி வச்சிடுவோம். மூடி வச்சுட்டு அப்புறமா வெந்த பிறகுனா இனி காய் வேகட்டும், அப்புறம் பார்ப்போம். வேக போட்டுனோம்ல நல்லா வெந்துட்டு, இப்போ அந்த அரைச்சி வச்ச மசாலையை போடுறேன். எல்லாத்தையும் போட்டுடலாம். நான் அளவாக தான் எடுத்துருந்தேன், அதனால் எல்லாத்தையும் இப்போ இந்த கரண்டியை வச்சு ஒரு கலக்கிடலாம். இதோட இந்த புளியை கரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை சேர்த்து ஊற்றிடலாம்.
மாங்காய் போடலை, சின்ன தக்காளி பழம் போட்டிருக்கேன். அதனால் புளி கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா போட்ட பிறகு குழம்பு பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்கும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இந்த பருப்பெல்லாம் போட கரெக்டாக வரும். இப்போது இந்த காயில் இந்த காரம், உப்பு, புளிப்பு, ஏற்கனவே காய் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். நம்ம பருப்பெல்லாம் சேர்த்த அப்புறமா உப்பு பத்துமா என்னென்னு பார்த்துட்டு போட்டுக்கிடலாம். இப்போ அந்த மசாலையெல்லாம் கொஞ்சம் ஹாஃப் ஃப்ளேமில் மூடி வச்சுருவோம். கொதிக்கட்டும். கொதித்த அப்புறம் மூடி வைப்போம். இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா கொதிக்கட்டும். கொதித்த அப்புறம் மூடி வைப்போம். இது வந்து மசாலா வந்து நம்ம வறுத்து அரைச்சி போட்டோம்ல. இப்போ அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு, இப்போ பருப்பு நல்லா வெந்திருக்கு. இந்த பருப்பு தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். இந்த தக்காளியெல்லாம் போட்டுடலாம். போட்டு நசுக்கி விட்டுடலாம். இதோட சேர்த்து போட்டோம்னா நல்லா குழஞ்சிரும். நல்லா வாசமாக இருக்குது பாருங்கள். இது எங்களுக்கே இங்கே நிற்க முடியல, அவ்வளோ வாசம். இந்த மனம் தான் இதில் வந்து சாப்பிட தூண்டுற ஒரு விஷயம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு வேண்டிய மசாலாலாம் வறுத்து அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பருப்பை கரண்டி வச்சு ஒரு கடைஞ்சிக்கலாம். பருப்பு இருக்கட்டும். இதில் வந்து இந்த சாம்பார் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு வந்து இந்த கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். நல்லா வேகட்டும். மூடி வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து மசாலாலாம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த காரமெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ வந்து உப்பு மட்டும் செக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷமாக நம்ம வேக வச்சோம்ல, நான் சிம்மில் வச்சுட்டேன். சூடாக வந்துட்டு இப்போ வந்து இந்த பருப்பை போட்டுருவோம். பருப்பு வந்து லேசாக அந்த கரண்டியை வச்சு மத்து இல்லைன்னா கரண்டியை வச்சு லேசாக அப்படி கடைஞ்சி போட்டுருவோம். இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். தண்ணியாக தான் வேணுங்கிறவங்க கூட கொஞ்சம் இனிமேல் சேர்த்திங்கன்னா சுடுதண்ணியை சேர்த்துக்காங்க. இப்போ வந்து நான் இந்த கையோட இந்த மல்லித்தலை கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இப்போ இந்த பருப்பு கொதிக்கட்டும். கொதிக்கணும். ஒரு கொதி கொதிச்சப்போ தான் ஆஃப் பண்ணணும். இப்போ வந்து ஒரு வாணலி வச்சுருக்கேன். அந்த வாணலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தாளிக்கிறதுக்காக விட்டுருக்கேன். இப்போ கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சிருச்சு நல்லா. இப்போ சின்ன வெங்காயம் வச்சு விட்டுக்கிறத போடுறேன். அதோட ஒரு 2 வத்தலை கிள்ளி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா, அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இதை வந்து நல்லா வதக்கி நல்லா செம்பு நேரத்துக்கு வரணும். அந்த கலர் வந்த பிறகு தான் அதில் தாளித்து விட்டு உடனே மூடி வச்சிடணும். இந்த பருப்பு வந்து ஆடை விழுறதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணிடணும். நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதுவும் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 1 நிமிஷம் இருந்தால் நல்லா பொரிஞ்சு நல்லா செம்பு நேரத்துக்கு வந்துடும். செம்பு நிறம்னா செவந்த நிறம். அதனால் இந்த வெங்காயம் வந்து நல்லா செவக்கணும். இந்த வெள்ளையாகவே தெரியக்கூடாது. அப்படி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரி ஆகிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ தாளித்ததை அதில் விட்டுருவோம். கடையில் வாங்குகிற மசாலா பொருட்களை வச்சே குழம்பு செய்கிறோம் இல்லையா, ஒரு சேஞ்சுக்கு இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். இந்த அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூங்க.